நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.4ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். log of x, x greater than 0 என்ற சார்பின் டெய்லர் தொடரின் விரிவை x = 1ஐ பொறுத்து முதல் 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் வரை காண்க. நமக்கு என்ன தொடர் கொடுத்துட்டாங்க? டெய்லர் தொடர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். கீழே எடுத்து எழுதியிருக்கோம். எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இது நமக்கு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துட்டாங்க. இங்கே இந்த லாக் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து முதல் 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள், அப்போனா நமக்கு பூஜ்ஜியம் இல்லை 3 உறுப்பு வேணும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு லாக் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அதே போல் நமக்கு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் 1 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு பதில் 1 பிரதிட்டு தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்து வகையீடு செய்யலாமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகையிடும் போது இப்போ லாக் ஆஃப் எக்ஸு வகையிட்டா இங்கே என்ன இருக்கோ நமக்கு அது வந்து டிவைட் பையில் கிடைக்குமா? அப்போ என்ன வரும்? 1/xன்னு வரும். இப்போ 1/x நம்ம வகையீடு செய்ய முடியாது. இங்கே கீழே பகுதியில் இருக்கிறது மேலே தொகுதிக்கு போகும்போது மேலே இது மேலே 1 இருக்கிறது அர்த்தம். எக்ஸ் பவர் 1ஆக்கிறது எக்ஸ் பவர் -1 மாறுமா? அது எக்ஸ் இன்வர்ஸாக வரும். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸுன்னும் போது ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து ஒரு வகையீடு செய்வோமா? அப்போ என்ன வரும்? -1 முன்னாடி வந்துடும். எக்ஸு -1 ஃபார்முலா படி -1 லெஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுக்கு பொறுத்து வகையீடு செஞ்சுட்டோம். எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் -1 × எக்ஸு -எக்ஸு -1 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா -2. சரிங்களா? இது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு. அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? -x பவர் -2 இருக்கா? அப்போ இங்கே இருக்க இந்த -1 அப்படியே வந்துடும். இந்த -1 அப்படியே வச்சுட்டு எதுவுமே இல்லை 1க்கு தான் அர்த்தம், அதனால் 1 எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? மைனஸ் மட்டும் தனியாக வராது. இந்த மாதிரி நமக்கு 1 ஆட் ஆகி வரும். இப்போ இந்த அடுக்கு எக்ஸ் பவர் -2 எடுத்துக்கலாமா? -2 முன்னே ஒரு டைம் எழுதுவோம். அடுக்கு பொறுத்து வகையீடு செய்யும் போது எக்ஸு பவர் -2 -1 லெஸ் பண்ணுவோமா? இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் -1 -2 பெருங்க என்ன வரும்? +2. ஏன்னா 1 × 2 2 தான். எக்ஸ் பவர் -2 -1 குறி ஒரே மாதிரி கட்டணும்னா கூட்டலாமா? கூட்டினா -3. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அப்ளை பண்ணி எக்ஸுக்கு பதில் அவங்களே கொடுத்துருக்காங்க 1ன்னுட்டு. அப்ளை பண்ணி பார்க்கலாமா எத்தனை உறுப்பு பூஜ்ஜியம் இல்லாத வருதுன்னுட்டு. அப்போ எஃப் ஆஃப் 1ன்னும் போது லாக் ஆஃப் 1 வருமா? லாக் 1ஓட மதிப்பு என்ன நமக்கு தெரியும்? 0. அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் 1 அப்ளை பண்ணலாமா? எஃப் டேஷ் ஆஃப் 1ஓட மதிப்பு என்ன? எக்ஸ் பவர் -1. அப்போ என்ன வரும்? 1 பவர் -1. அப்போ எனக்கு எப்படி கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் 1 தான் வரும். ஏன் 1 வரும்னு சொல்கிறோன்னா, இப்போ இன்வெர்ஸில் இருக்க அங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. இப்போ இன்வெர்ஸில் இருக்கிறதுக்கு கீழே நமக்கு பெருக்கலுக்கிறது வகுத்தல்ல என்ன வரும்? இப்போ 1 டிவைட் பை இப்போ 1 இன்வெர்ஸ் ஆக்கிறதுக்கு கீழே வந்துச்சுன்னா 1 வரும். அப்போ 1/1 1 தான் நமக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1ன்னு கொடுத்தா எனக்கு -எக்ஸோட மதிப்பு என்ன? 1 பவர் -2. சரிங்களா? இப்போது இது எப்படி எழுதலாம்னா -1 அடுக்கு -2 இருக்குது. எப்படி? -1 டிவைட் பை 1/2. இப்போ இந்த பெருக்கல் இங்கே 1/2 வகுத்தில் இருக்க மேலே என்ன வரும்? -1 × 1/2 இப்படி வருமா? இப்போ இந்த மெத்தடில் இது இருக்குது. இதை பிரித்து எழுதும் போது நமக்கு -1 டிவைட் பை 1/2 வரும். 1 2 பிறகு நமக்கு அதே 1 தான் கிடைக்கும். இப்போ என்ன வரும் நமக்கு? -1 டிவைட் பை 1 தான் வரும். கீழே 1 போடலாம் 1 தான், போடலாம் 1 தான். அப்போ எஃப் டபுள் டேஷோட மதிப்பு என்ன? -1. அடுத்து பாருங்க, இப்போ நமக்கு 2 உறுப்பு கிடச்சிருக்கு. அடுத்து 3வது பாருங்கள், எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 1ன்னு கொடுக்கும்போது என்ன வரும்? 2 × 1/-3. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். ஏன்னா இப்போ இங்கே 2 பெருக்கல் இருக்குது. 1/-3 பெருக்கலுக்கு வகத்தில் கொண்டு போகும்போது 1/3 வரும். 1 3 டைம் பெருக்குன்னா அதே 1 தான். 2/1 வருமா? கீழே 1 போடலாம் 1 தான், போடலனாலும் 1 தான்.
இந்த 3 உறுப்பு கேட்டாங்களா, 3 உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன எடுத்தோம், லாக் ஆஃப் எக்ஸு. ஃபார்முலா ஒட்டையும் எழுதுனா போதும். இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா தான் நமக்கு எஃப் ஆஃப் ஏ, பட் நம்மளை கேட்டிருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் 1 அப்ளை பண்ண சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வருங்க, எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஏன்ற தவிர 1 வந்துடும். நமக்கு 1 கொடுத்துருக்கு, கொஷின்லேயும் கொடுத்துட்டாங்க 1 ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இடம் நேரம் எழுதிக்கோங்க, நான் கீழே எழுதுகிறேன். எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 1 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா? இந்த லாக் ஆஃப் எக்ஸுங்க அப்படியே வந்துடும் ஈக்குவல் இப்போ எஃப் ஆஃப் 1 மதிப்பு என்ன 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 1 மதிப்பு என்ன 1 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல்னால் ஒரு தடவை பெருக்கணும், அதே 1 தான் கிடைக்கும். இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே வந்துடும் ப்ளஸ் இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 மதிப்பு என்ன மைனஸ் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். இப்போ என்ன பண்ணோம் 1 இன்ட்டு 2 வருமா, 1 இன்ட்டு 2 பக்கம் இருக்குது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 1க்கு என்ன மதிப்பு என்ன பிடிச்சிருக்கும் 2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல்னால் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 3 6. அப்போ 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பவர் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. சரிங்களா? ஈக்குவல் இப்போ லாக் ஆஃப் எக்ஸுங்க அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இப்போ 0 இருக்கா, 0 ப்ளஸில் இருக்குது, ஸோ நமக்கு தேவை கிடையாது. அடுத்து 1 டிவைட் பை 1னா நம்ம 1 அப்படியே எழுதிக்கலாம். 1ஓட பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், சேம் இந்த எக்ஸ் மைனஸ் 1 தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன ஒரு 1 டிவைட் பை 2 வருமா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் கேன்சல் பண்ணலாமா, 1 2 3 2 6 1 பை 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. நீங்கள் இதுவோடு விட்டாலும் விட்டுடலாம், இல்லையா மாற்றி எழுதிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த பெருக்கல்ல இருக்கிறத 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இதை எடுத்து மேலே நீங்கள் கொடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா?